ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து கிளியரா இருக்குமா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. நான் நைட்ல வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிருஷோபா சாரோட வீடியோ பார்த்துருந்தேன். அதே மாதிரி குருநாத் சாரோட வீடியோவும் நான் பார்த்துருந்தேன் பார்த்துக்கோங்க. கிருஷோபா சாரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம மெயில் பண்ணுவோம், நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சார் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கேன் பார்த்துக்கோங்க. யாராவது ஒருத்தங்களாவது கை கொடுக்கணும், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா வந்து கிருஷோபா சார் சொல்லியிருந்தது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுக்கு இருக்காங்கப்பா, எனக்குன்னு ஒருத்தங்க பேசுறதுக்கு இருக்காங்கப்பாங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு பார்த்துக்கோங்க. உண்மையாவே அது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன், நீங்களுமே பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பார்த்துக்கோங்க. அதை கண்டிப்பா இந்த கேள்வி எனக்கு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. இந்நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி சைடில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக போயிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸாமை ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி தானே? உங்களுக்கும் அது தெரியும். கண்டிப்பாக இந்நேரம் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்நேரம் வரைக்கும் அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இன்னுமே இல்லை பார்த்துக்கோங்க. என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேக்கு. நான் வந்து ஜென்ரலாக இந்த டிஎன்பிஎஸ்சின்னு நான் பேசலை பார்த்துக்கோங்க. ஜென்ரலாகவே நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நம்ம சமூகம் வந்து எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு? ஒரு விஷயம் வந்து பெருசா வெடிச்சு செதறி அதுக்கான வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுனா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்குது. அது ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய நம்மளை சுத்தி என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சின்னு பார்த்தா கூட அதுக்குமே வந்து இப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் குரல் கொடுக்குறோம், இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி இன்னுமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரல. நாளைக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தாதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட தெரியல. நாளைக்கு அவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருதா என்னங்கிறத நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும், வரப்போகுதா என்னன்னு. ஆனால் இவ்வளோ பேரோட அதாவது இவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறோம்ல, இவ்வளோ பேர் டிப்ரெஷனில் இருக்கோம்ல. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் வந்து 4 செவத்துக்குள்ளே இருக்கிறது ஏதோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் புக்காகவே இருக்குது. புக்கை பார்க்கும்போது கோவமாக தான் வருது. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ஒன்றை தானே படிச்சுட்டு இருந்தேன், நீ தான் வந்து எல்லாமே நான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நீயே எனக்கு இப்படி வந்து ஆப்பு வச்சுட்டேங்கிற அளவுக்கு புக்கை பார்த்தா எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு கோவம் வருது. முக்கியமாக தமிழ் புக்கை பார்த்தா அவ்வளோ தூரம் கோவம் வருது பார்த்துக்கோங்க. அதனாலே சரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே இருந்தால் உன பித்து பிடிச்சிரும், மரியாதைக்கு வா எங்கேயா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க. வந்தப்பறம் தான் சாரோட வீடியோஸ் பார்த்துருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த கேள்வியே வந்துச்சு, எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து போராட தான் செய்யணுமா? நம்ம உண்மையாகவே வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்லை அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து சுதந்திரமே கிடைக்கல, நம்ம போராடி போராடி எல்லாத்தையுமே பெற்றுட்டு இருந்தோம் அப்படிதானே? ஆனால் இப்போ நமக்கு என்ன குறை? எல்லாமே இருக்கு, இருந்துமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதாவது ட்விட்டரில் போயிட்டு அவ்வளோ தூரம் போராட வேண்டியது இருக்கு. அதாவது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் முடிச்ச கையோடய நமக்கு வேகன்சிக்காக அந்த அளவுக்கு தெருவில் இறங்கி போராடி இருந்து ட்விட்டரில் வந்து நீங்க பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது, நானுமே அந்த ட்ரெண்டிங் டைம்ல வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க ட்விட்டர்ல. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் சேர்த்து சொல்றேன். ஒரு குரூப் இருந்துச்சு, அந்த குரூப்பில் வந்து நம்ம எல்லாரும் ஜாயின் ஆகி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்க்கு வந்து நம்ம அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய போராட்டம். அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இருந்து ஒவ்வொன்றா, அதாவது அந்த பிளாக் வேற ஆயிரும். ட்விட்டரில் நம்ம வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிளாக் வேற ஆகிட்டே இருக்கும், நிறைய போஸ்ட் நம்ம போட அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு கடைசியில் ரொம்ப தூரம் நம்ம எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சைடு அளவுக்கு நம்ம வந்து ட்விட்டரில் வந்து நம்மளோட கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸே வந்து இருந்துச்சு. சரியா? இதுதான் வந்து ரியாலிட்டி. போன வாட்டி நடந்தது அதே தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் திரும்பியும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பிரச்சனையை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிரச்சனை வந்து பெருசாக வெடிச்சு செதறி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து நம்மளோட கருத்தை வந்து ரொம்ப போராட்டமாக போராடி தான் வந்து நியாயத்தை பெற வேண்டியதாக இருக்குது. உண்மையாகவே நம்ம வந்து ஒரு இண்டிபெண்ட் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆன பிறகுமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கெஞ்சுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஆஸ்பிரன்ஸோட தப்பே கிடையாது. உண்மையாகவே அதுதான். கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தான் சிலபஸ்னு சொல்லியிருக்கீங்க. அதையும் மீறி நாங்கள் என்னத்தையெல்லாமோ படிக்கிறோம். தமிழில் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ்னு எங்கெல்லாமோ போய் நம்ம வந்து படிக்கிறோம். படிக்காமையே கிடையாது, எல்லாமே படிக்கிறோம். ஆன பிறகும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு? ஒரு விஷயத்துக்குமே இந்த மாதிரி போராடி தான் நம்ம வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணுமா? எனக்கு என்னன்னே தெரியல. ஏன் இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஒரு சமூகத்தில் உண்மையாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே எனக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கிருஷோபா சாருக்கு வந்து கை கொடுத்து
நிற்போம். ஏன்னா நமக்குன்னு ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நம்ம அதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணி வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். மெயில் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம போராடுவோம், வேறு வழி கிடையாது. நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவோம். இது வந்து பிரயோஜனமாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஒன்றுமே எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம வந்து பண்ணுவோம், நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுப்போம். அதுக்கான ரிப்ளை வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருநாத் சாரோட வீடியோவும் நான் பார்த்துருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு மனுஷன் சரியா. குருநாத் சாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இதுதான் நடக்கும், இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப கிளியராக பேசுகிற ஒரு ஆள். அவங்க ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரி அவங்க பேசுகிறதுலேயே நமக்கு வேலை கிடச்சிரும்லாம் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்து சார் வந்து மோட்டிவேட்டடாக ரொம்ப வந்து ஹோப்போட பேசக்கூடிய ஆள். ஆனால் அவங்களே வந்து இப்படி மனசுடைஞ்சி பேச வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு ஆளையும் வந்து யோசிக்க வச்சுட்டாங்க இவங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, மனசு தான் உடஞ்சி போய் இருக்குது. சரி பார்ப்போம், நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரியாமல் தான் ஒரே குழப்பமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வேணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று எனக்கு வந்து நீங்கள் வந்து பழைய சிலபஸ் கொண்டு வாங்க. முன்னாடி மாதிரி நாங்கள் மாங்குன்னு உழுந்து மொத்த புக்கையும் படிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு வந்து பழைய சிலபஸை கொண்டு வாங்க. இப்போ புது சிலபஸை நீங்கள் மாற்றுங்க, நாங்களா உங்கள் காலில் வந்து விழுந்தோம், நீங்களா தானே மாற்றுனீங்க. சரி மாற்றுனீங்க, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை தானே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு கேட்டிருக்கணும். அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கூட இல்லாமல் எங்கேயோ ஓலைச்சுவடியிலேருந்து கேட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்புறமா என்ன மாதிரி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஈரோடில் இருக்கிற கொடுமுடியில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஓலைச்சுவடி தாங்க, நான் படித்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கொண்டு வந்து நீங்கள் எங்களை நிறுத்தியாச்சு. இல்லைனா நீங்கள் எங்களுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீ டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழில் நான் இங்கேருந்து தான் கேட்க போகிறேன், அங்கேருந்து தான் கேட்க போகிறேன், இங்கே பாருங்கம்மா இந்த புக்கில் இருந்தால் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ஒரு பிரிண்டாக போட்டு எல்லார் கையிலையும் கொடுங்க, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதையாவது நாங்கள் படிக்கிறோம். எந்த இதை படிக்கணும் அப்படி சொன்னால் தானே முடியும். இந்த மாதிரி கடைசியில் இந்த மாதிரி வந்து புலம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் தாங்கவே முடியலை. ஆக்சுவலாக குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற முந்தின நாள் வரைக்கும் நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருப்பேன், ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. இப்போ என் வாழ்க்கையே வந்து ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம மூவ் ஆக முடியும். குருநாத் சார்லாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள். என்ன தான் நடந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் எழுது, நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணேன்னு தெரியல. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், யாராவது வீடியோ போடுவாங்களா, முக்கியமாக குருநாத் சார் வீடியோ போடுவாங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க போட்டிருக்க வீடியோவை பார்த்து எனக்கு கூட கொஞ்சம் மன உளைச்சல் தான் வந்து. ஆக்சுவலாக எப்படி மன உளைச்சல்னு நான் சொல்லியேன் அப்படின்னா, சாரே இவ்வளோ டிப்ரெஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா சாரே இவ்வளோ புலம்பு விட்டுட்டீங்க. ஏன்னா எப்போவுமே சார் பேசுகிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக எந்துவாக இருக்கும். ஆனால் அவங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து மனசுடைஞ்சு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கவே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கேள்வி தான் இருந்துச்சு, உண்மையாகவே நம்ம ஒரு இண்டிபெண்ட் இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து எல்லாத்துக்குமே ரோட்டில் போய் நிற்க வேண்டியது இருக்குது, சோஷியல் மீடியாவில் போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது, ட்விட்டரை வந்து ஒரு போராட்ட களமாகவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த சமூகம் ஏன் நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயமே டிஎன்பிஎஸ்சியை விடுங்க, பொதுவாக நான் சொல்கிறேன், எந்த விஷயமா இருந்தால் கூட அந்த விஷயம் வந்து அது ஆல்ரெடி புகஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போவே நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. டிஎன்பிஎஸ்சியுமே நான் சொல்கிறேன் எப்படின்னா, உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறவங்க பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஓகே இந்த மாதிரி எடுத்திருக்கீங்களே, பிள்ளைங்களால எழுத முடியுமா, ஒரு 10th படித்தவனால இதை பண்ண முடியுமான்ட்டு நீங்கள் அப்போவே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கேட்கல. அதே மாதிரி தான் மற்ற விஷயங்களையுமே நான் சொல்கிறேன். பொதுவாக நான் எல்லா விஷயத்தையுமே அப்படி தான் சொல்கிறேன். அங்கே புகஞ்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த பிரச்சனையை நம்ம தடுத்து நிறுத்தி இருந்தா அது ஏன் வெடிக்க போகுது, அது ஏன் வெடிச்சு செதறி கடைசியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது போராட்ட களத்துக்கு வந்து அதுக்கு ஒரு நீதியை தேடி எல்லாரும் ஓட வேண்டியதாக இருக்குது. அதையே முதவே ஸ்டாப் பண்ண முடிய மாட்டுக்கு. ஸோ இந்த சிஸ்டமே எனக்கு என்ன சொல்லனே எனக்கு தெரியல, கோவம் தான் வருது பார்த்துக்கோங்க. நான் படபடன்னு எல்லாமோ பேசியிருக்கேன், எனக்கு உண்மையாகவே மன வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் எப்படி வந்து வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் தான் வெளியே போயிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. வெளியே போயிட்டு வந்தோடனே நமக்கு வந்து ஃபோனை தானே பார்க்க தோணும். ஃபோனை எடுத்து பார்த்த உடனே இவங்க
நாளைக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று குருநாத் சாரோட வீடியோ பார்த்த உடனே சாரையே புலம்பு வச்சுட்டாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஒன்று கேட்குறேன், ஒரு மனுஷன் வந்து 6 மணிக்கூர் கிட்டத்தட்ட 6 மணிக்கூர் வந்து பாலிட்டி ரிவிஷன் வீடியோ போட்டிருந்தாங்க, புரியுதா? அது யாராலையுமே முடியாது. ஒரே இடத்துல உட்காந்து 6 மணிக்கூர் வந்து படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு காசு கூட வாங்காம பிள்ளைங்க படிக்கட்டும், இப்படியாவது படிச்சு வேலை எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறாங்கங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் சாரையே புலம்பு விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இவ்வளவுதான் பாத்துக்கோங்க, என் மனசுல இருக்க கேள்வியை நான் கேட்டாச்சு. நாளைக்கு வந்து நம்ம சாருக்கு வந்து கிருஷோபா சாருக்கு வந்து கை கொடுத்து நிற்போம். நாளைக்கு நம்ம வந்து எல்லாருமே மெயில் அனுப்புவோம். நம்ம மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஒரு மெயில் பண்ணி விட வேண்டியதா இனி டிஎன்பிஎஸ்சிக்கு. முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணுங்கள். நானும் வந்து கால் பண்ண போகிறேன். எடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன், அதுதான் நானுமே நினச்சிருக்கேன். கால் பண்ணி வந்து கேட்க போகிறேன். இப்படி தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரெண்டிங் டைமில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய மெயில் அனுப்பியிருந்து, நிறைய கால் பண்ணியிருந்து. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு என்ன செய்யுதுக்கு? நம்ம வந்து எல்லாமே போராடி தான் அடையணுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது எல்லாமே போராடி தான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி வேறு வழி இல்லை, நம்ம தலையெழுத்து அப்படி ஆகிப்போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பார்த்துக்கோங்க. பாய்.